ஆலயத்து நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன். நம்ம இன்னைக்கு ஆலயத்துக்கு வந்தது நிமித்தம் இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையை நன்மையினாலே நிரப்புவார். ஆமென். அலங்கார வாசலாலே என்ற பாடலை பாடி நாம் தேவனுடைய நாமத்தை ஸ்தோத்தரிப்போம். நிற்கிறோம். தேவ வீட்டு நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம்.
வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே, பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே, மறுரூபத்தில் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மறுரூபத்தில் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. One more time ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே. துதிகன மகிமை, துதிகன மகிமையுமே, முழு மனதோடு செலுத்துவோமே. துதிகன மகிமையுமே, முழு மனதோடு செலுத்துவோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. கரங்களை உயர்த்தி ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை ஆராதிப்பது எவ்வளவு சந்தோஷமான விஷயம். ஆமென். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மை, எத்தனை இன்பமா இருக்கிறது. ஆமென். அந்த நன்மையை கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். நம்ம ஒவ்வொரு தாயின் வயிற்றில் பிறந்திருந்தாலும் எனக்கு இயேசுவின் இரத்தத்தினாலே நாம் ஒருவருக்கு ஒருவர் சகோதர சகோதரிகளாக இருக்கிறோம். ஆமென். அந்த அன்பையெல்லாம் நினைத்து பார்க்கும் பொழுது, கர்த்தர் செய்த அந்த சிலுவையெல்லாம் நமக்காக சுமந்து பார்க்கும் பொழுது நம்ம எவ்வளவு ஆராதித்தாலும் போதாது. அந்த முச்செடியின் நடுவே கர்த்தர் மோசேயை பார்த்து பேசுகிறார் இல்லை. அந்த முச்செடிக்கிட்ட நீங்கள் யாருன்னு கேட்டால் நான் என்ன ஆண்டவரே சொல்லுவேன்னு சொல்லும் போது கர்த்தர் சொல்கிறாரு, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஆமென். நீ என்னை எப்படி பார்க்குறியோ நான் அப்படி பார்க்குறேன். நீ என்னை மனவாளனா பார்க்குறியா, நான் உனக்கு மனவாளனாகவே இருக்கிறவராகவே இருக்கிறேன். நீ உன்னுடைய பலவீன நேரத்தில் என்னை நீ வைத்தியராய் பார்க்கிறையா, நான் உனக்கு வைத்தியராகவே இருக்கிறேன். உனக்கு உதவி நேரிடுகிற நேரத்தில் என்ன ஒரு நண்பனாக பார்க்கிறியா, உனக்கு நான் நண்பனாக இருக்கிறேன். கர்த்தரை நாம் எப்படி பார்க்கிறோமோ அவர் அவ்வண்ணமாகவே இருக்கிறவராகவே இருக்கிறார். நீங்கள் எந்த சூழ்நிலையில் கடந்து வந்திருந்தாலும் சரி, அந்த யெகோவா தேவன் நம் மத்தியில் இருக்கிறவராகவே இருக்கிறார். ஆமென். அவர் யெகோவா ராஃபாவா, யெகோவா ரூவாவா, யெகோவா ஷாலோமா, யெகோவா ஷம்மாவா நம் மத்தியில் இருந்து கொண்டிருக்கிறார். அந்த தேவனுக்கு நம் கோடான கோடி கைகளை தட்டி பாடி ஆர்ப்பரிப்போம். செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி
எங்கள் தாகம் எல்லாம் தீர்த்தீரையா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கத்தாதி கத்த செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கத்தாதி கத்த செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். எல் ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. எல் ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா. 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 யெகோவா தேவனுக்கு 1000
ஹல்லேலூயா. ஆமென். சந்தோஷமா இருக்கீங்களா? அந்த தேவனை துதிக்க துதிக்க நம்ம இருதயத்தினுடைய இருக்கிற கவலையெல்லாம் மாறும். ஆமென். பவுலை பார்த்து நீ கர்த்தருடைய சத்தத்தை கேட்பது உனக்கு சந்தோஷமா, கர்த்தருடைய சித்தத்தை செய்வது உனக்கு சந்தோஷமான்னு பவுலை பார்த்து கர்த்தர் கேட்டிருந்தா பவுல் என்ன சொல்லியிருந்திருப்பாரு? எனக்கு உங்கள் சித்தம் செய்கிறது தான் ஆண்டவரே, எனக்கு என்னுடைய வாஞ்சையே உங்களுடைய சித்தம் செய்கிறது தான். ஆமென். கர்த்தர் ஏசாவினுடைய பெயரும் மாற்றப்பட்டது. ஆமென். ஏசாவினுடைய பெயர் ஏதோம் என்று சொல்லப்பட்டது. அந்த மக்களால், அங்கே வாழ்ந்த மனுஷர்களால் அவனுடைய சிவப்பு நிறத்தை பார்த்து அவனுடைய ஹேர் எல்லாம் ரெட் ஹேராக இருந்தனால ஏதோம் என்ற பெயர் வந்துச்சு. கர்த்தர் யாக்கோபுக்கும் கர்த்தர் பெயரை மாற்றுறார். ஆமென். இஸ்ரவேல் என்று பெயரை மாற்றுறார். 2 பேத்துக்குமே கர்த்தர் அப்போ ஆக மொத்தம் பிறந்த பேர் இல்லை. ஏசாவுக்கு ஏதோமா மாறிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த ஆதியாகம தாண்டி எங்கே பார்த்தாலுமே ஏதோம் தான் வரும். அந்த ஒபேதியாவை தவிர மற்ற எல்லா இடத்துலையுமே ஏதோங்கிறத மாற்றி தான் வரும். அதே போல தான் யாக்கோபு என்ற பேரை கர்த்தர் எப்போ வேதம் முழுவதும் கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு? இஸ்ரவேல் என்று தான் சொல்லியிருக்கார். ஆனால் அவனுடைய தோற்றத்தை பார்த்து, அவனுடைய உழைப்பை பார்த்து, அந்த சிவப்பு கூளை அவன் கேட்டது நிமித்தம் அவன் பேர் ஏதோம் என்று சொல்லப்பட்டது இல்லை. இவனுக்கு கர்த்தரோடு போராடுது நிமித்தம் இவனுடைய பேர் யாக்கோபு என்ற பேர் இஸ்ரவேல்னு மாற்றப்பட்டுச்சு. இன்னைக்கு உங்களை கர்த்தர் எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? உலக மனுஷர்களால் அவன் கையில இருந்த சாப்பாட்டை வச்சு, அவன் கையில இருந்த உழைப்பை வச்சு, அவனுடைய தோற்றத்தை வச்சு ஏசாவுக்கு ஏதோம்னு பேர் இருந்துச்சு. நம்மளுடைய தோற்றத்தை வச்சு, உங்களுடைய தோற்றத்தை வச்சு, உங்களுடைய உழைப்பை வைத்து உங்களுக்கு நேம் வேணுமா? இல்ல கர்த்தரோடு போராடுற நிமித்தம் உங்களுக்கு ஒரு புதிய நாமம் வேணுமா? ஆமென். கர்த்தரோடு கூட நீங்க இங்க கெஞ்சினீங்கன்னா, கர்த்தருடைய பாதத்துல அமர்ந்தீங்கன்னா, பரலோக ராஜ்யத்துல கர்த்தர் உங்களுக்கு புதிய நாமத்தை கொடுப்பார். அவர் உங்களை எப்சிபா என்றும் பியூலா என்றும் நீங்கள் அழைக்கப்படுவீர்கள். நீங்க கர்த்தரோடு கூட போராடுகிற வேளையில, கர்த்தருடைய வார்த்தையின்படி நீங்கள் நடக்கிற வேளையில, கர்த்தருடைய சித்தத்தின்படி நீங்க செய்கிற வேளையில, கர்த்தர் யாருக்கும் தெரியாத அந்த புதிய நாமத்தை உங்களுக்கு எனக்கும் பரலோகத்துல கட்டளையிடுவார். பூமியில நமக்கு என்ன பேர் இருந்தா என்ன இல்ல, ஏதோம்னு பேர் இருந்தா அவனுக்கு என்ன பிரயோஜனம்? இல்ல அவன் அநேக பேரை திருமணம் பண்ணி உழைப்பினால உயர்ந்த என்ன பிரயோஜனம்? வேதம் முடியறதுக்குள்ளேயே அவனுடைய சகாப்தம் முடிஞ்சிருச்சு. பாதி சாப்டர்லயே ஏதோம் அசரியா ஃபுல்லா முடிச்சிருச்சு பாதி வேதாகமத்திலேயே. ஆனா இஸ்ரவேல் என்கிற பெயர் இன்றைக்கு வரைக்கும் நிலைத்து கொண்டிருக்கு. எவ்வளவோ போற சந்திக்குது, எவ்வளவோ பிரச்சனைய பார்க்குது. ஆனாலும் இஸ்ரவேல் என்கிற பெயர் பிரஸ்தாபம் அடைந்துட்டே இருக்குதே தவிர ஒரு நாள் அது குன்றி போய் நிற்கவே இல்லை, தலை குனிஞ்சு நிற்கவே இல்லை. நம்ம கர்த்தரோடு கூட கெஞ்சுகிற வேலையில, கர்த்தருடைய சித்தத்தை செய்கிற வேலையில, கர்த்தரோடு கூட நாம் உறவாடுகிற வேலையில நம்மளுடைய பெயர் என்றைக்கும் அழிக்கப்படாமல் என்றென்றைக்கும் நிலைநிற்கும். ஆமென். நீங்க இல்லாத வாழ்வும் ஓர் வாழ்வாகுமா? உம்மை தேடாத நாளும் ஓர் நாளாகுமா? நீங்க இல்லாத வாழ்வும் ஓர் வாழ்வாகுமா? உம்மை தேடாத நாளும் ஓர் நாளாகுமா? ஏசையா ஏசையா உன் பிள்ளை நானையா. ஏசையா ஏசையா உன் பிள்ளை நானையா. நீங்க இல்லாத வாழ்வும் ஒரு வாழ்வாகுமா? உம்மை தேடாத நாளும் ஒரு நாளாகுமா? உம்மோடு நடந்தால் ஆனந்தம், உம்மோடு இருந்தால் பேரின்பம். உம்மோடு நடந்தால் ஆனந்தம், உம்மோடு இருந்தால் பேரின்பம். நன்மையினால் என் வாயை நிரப்பும் நல்லவரே என் ஏசையா. நன்மையினால் என் வாயை நிரப்பும் நல்லவரே என் ஏசையா. ஏசையா ஏசையா உம் பிள்ளை நானையா. ஏசையா ஏசையா உம் பிள்ளை நானையா. நீங்க இல்லாத வாழ்வும் ஓர் வாழ்வாகுமா? உம்மை தேடாத நாளும் ஓர் நாளாகுமா? நீங்க இல்லாத
நல்லவரே என் இயேசையா. வார்த்தையினால் என் வாழ்வை வளமாக்கும் நல்லவரே என் இயேசையா. இயேசையா இயேசையா உம் பிள்ளை நானையா. இயேசையா இயேசையா உம் பிள்ளை நானையா. நீங்க இல்லாத வாழ்வும் ஒரு வாழ்வாகுமா? உம்மை தேடாத நாளும் ஒரு நாளாகுமா? நீங்க இல்லாத வாழ்வும் ஒரு வாழ்வாகுமா? உம்மை தேடாத நாளும் ஒரு நாளாகுமா? உம் சத்தம் எனக்கு ஆனந்தம், உம் சித்தம் எனக்கு பேரின்பம். உம் சத்தம் எனக்கு ஆனந்தம், உம் சித்தம் எனக்கு பேரின்பம். சித்தம் செய்து சீயோனில் சேர சுத்தம் செய்யும் என் இயேசையா. சித்தம் செய்து சீயோனில் சேர சுத்தம் செய்யும் என் இயேசையா. இயேசையா கரங்களை உயர்த்தி இயேசையா உம் பிள்ளை நானையா. கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி இயேசையா உங்க பிள்ளைப்பா நானு. இயேசையா என் வாழ்க்கைய வளமாக்கும் ஐயா. நானையா நீங்க இல்லாத வாழ்வும் ஒரு வாழ்வாகுமா? உம்மை தேடாத நாளும் ஒரு நாளாகுமா? நீங்க இல்லாத வாழ்வும் ஒரு வாழ்வாகுமா? உம்மை தேடாத நாளும் ஒரு நாளாகுமா? உம் சத்தம் எனக்கு ஆனந்தம், உம் சித்தம் எனக்கு பேரின்பம். உம் சத்தம் எனக்கு ஆனந்தம், உம் சித்தம் எனக்கு பேரின்பம். சித்தம் செய்து சீயோனில் சேர சுத்தம் செய்யும் என் இயேசையா. சித்தம் செய்து சீயோனில் சேர சுத்தம் செய்யும் என் இயேசையா. இயேசையா இயேசையா உம் பிள்ளை நானையா. இயேசையா இயேசையா உம் பிள்ளை நானையா. இயேசையா 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 உம் பிள்ளை நானையா. இயேசையா இயேசையா உம் பிள்ளை நானையா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. எத்தனை பேர் அவருடைய சித்தத்தை செய்வதற்கு வாஞ்சையா இருக்கீங்க? அநேகருடைய காதுகளில் அவருடைய சத்தம் தொனிப்பதுண்டு. ஆமாம், இந்த 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 வேலையை செய், எனக்காக இந்த காரியத்தை நீ செய், நான் உன்னுடைய வாழ்க்கையை நான் செழிப்பாக்குவேன், என்னுடைய காரியமாக நீ போராடு, என்னுடைய காரியத்திற்காக நீ ஸ்டெப் எடு, நான் உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவேன். நான் கர்த்தர் அநேகருக்கு இந்த சத்தத்தை கொடுத்துருக்கார்ல. எத்தனை பேர் அந்த சித்தத்தை செஞ்சுருக்கோம்? ஆமாம், அதை நம்ம யோசிக்கணும். கர்த்தர் எல்லாருக்கும் பேசுறார், கர்த்தர் எல்லோரையும் சந்திக்கிறார், எல்லோருக்கும் பரலோகத்தின் ராஜ்யத்தின் வேலையை கொடுக்கிறார். ஆனா கீழ்ப்படுகிறவர்கள் ஒரு சிலர் மாத்திரம்தான். ஆமென். சாலமோன் கேட்காத பார்க்காத சொப்பனமா, அவனுக்கு இல்லாத ஞானமா, அவன் கர்த்தருடைய சத்தத்தை கேட்காத ஒரு மனுஷனா இல்லை. ஆனா அவன் அந்த சத்தத்திற்கு அந்த சித்தத்திற்கு அவன் கீழ்ப்படியவே இல்லை. ஆனா உபத்திரவத்தின் பாதையில தாவீது நடந்தான். அவனுடைய கர்த்தருடைய சத்தத்தை தாவீது கேட்டான், அவருடைய சித்தத்தையும் அவன் செய்து முடித்தவனா இருந்தான் இல்ல. யோசேப்பெல்லாம் கர்த்தருடைய சித்தத்தை செய்வதை நினைத்து பார்க்கும் பொழுது நாம் படுகிற உபத்திரவம்லாம் எம்மாத்திரம் இல்ல. அதிபதியா இருக்க வேண்டியவன், சொப்பனத்துல நான் தான் ராஜா மாதிரி நிற்க வேண்டியவன், கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்த பின்பு ஒரு உபத்திரவத்துல
ஒரு மிகப்பெரிய உபத்திரவத்துல தள்ளுறார். ராஜரீக அபிஷேகத்தை கொடுத்தது பின்பு தாவீதுக்கு ராஜ அரண்மனையை கொடுக்கல, கோலியாத்தை கொண்டு வந்து நிறுத்துறார். சொப்பனத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் யோசேப்புக்கு சிறைச்சாலையை கொண்டு வந்து கர்த்தர் நிறுத்துறார். இல்ல அதே போலதான் கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்த பின்பு வாக்குத்தத்தத்திற்கும் அந்த வாழ்க்கைக்கும் நமக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கும். அதை நினைத்து கவலைப்படாதீங்க. கர்த்தர் நம்மளை சிர்ச்சித்து கொண்டிருக்கிறார். கர்த்தரை நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். கர்த்தர் நம்மளை அப்படியே பக்குவப்படுத்தி அந்த ஆசீர்வாதம் வரும்பொழுது நாம் பரிபூர்ண ஞானமுடையவர்களாய் நிற்க வேண்டும் என்பதற்காக இந்த உபத்திரவத்தை எல்லாம் கர்த்தர் நமக்கு அனுமதித்து கொண்டிருக்கிறார். அந்த உபத்திரவம் நல்லது. ஆமென். அதனால அவருடைய பிரமாணங்களை நாம் கற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறோம். அந்த கேருபின் சேராபின்கள் மத்தியில் அந்த உலாவுகிற அந்த தேவன் அவருடைய பரிபூர்ண ஞானத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமென். கேருபின் சேராபின்கள் என்ற பாடலை பாடி நம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். கேருபின் சேராபின்கள் ஓய்வின்றி உமை போற்றுதே, பூலோக திருச்சபை எல்லாம் ஓய்வின்றி உமை போற்றிட. கேருபின் சேராபின்கள் ஓய்வின்றி உமை போற்றுதே, பூலோக திருச்சபை எல்லாம் ஓய்வின்றி உமை போற்றிட. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமியுள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமியுள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. கேருபின் சேராபின்கள் ஓய்வின்றி பூலோக திருச்சபை எல்லாம் ஓய்வின்றி உமை போற்றிட. பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வாழுகின்றதே, ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலை அலையாய் அசைகின்றதே. பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வாழுகின்றதே, ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலை அலையாய் அசைகின்றதே. துதிகர மகிமைக்கு பாத்திர எல்லா புகழும்
திருச்சபை எல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட, பரலோகத்தில் உம்மை அல்லால் யாருண்டு தேவனே, பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை, பரலோகத்தில் உம்மை அல்லால் யாருண்டு தேவனே, பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை, என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தீர், என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தீர், என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தீர், என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தீர். நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமி உள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமியுள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. பரிசுத்தர், நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமியுள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே, பூலோக திருச்சபை எல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட, பரலோகத்தில் உம்மை அல்லால் யாருண்டு தேவனே, பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை, பரலோகத்தில் உம்மை அல்லால் யாருண்டு தேவனே, பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை, என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தீர், என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தீர், என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தீர், என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தீர். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமியுள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமியுள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமி உள்ள யாவும் அந்த கேருபீன் சேராபீன்களோடு கூட நாமத்தை சபையாராய் இணைந்து நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே, சத்தத்தை உயர்த்தி இந்த வானம் பூமி உள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமி உள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. கர்த்தருக்கே துதியும் கனமும் மகிமையும். ஆமென். ஆராதனைக்குரியவர் அவர் மாத்திரம்தான், துதிக்கு பாத்திரர் அவர் மாத்திரம்தான்.
எல்லா கணத்திற்கும் வல்லமைக்கும் அதிகாரத்திற்கும் துரைத்தனத்திற்கும் சகல கர்த்தத்துவத்திற்கும் மேலாய் அவருடைய நாமம் உயர்ந்திருக்கத்தக்கதாய் அவர் எல்லாவற்றிற்கும் மேலாய் பிதாவானவர் சபைக்கு அவரை தலையாய் தந்திருக்கிறார். அவரே எல்லாவற்றிற்கும் மேலானவர். இன்றைக்கு உங்களுடைய இருதயத்தை பார்த்து கர்த்தர் கேட்கிறார், நீங்கள் யாரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் யாரை மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறீர்கள்? ஒரு சிலருக்கு கர்த்தர் ஊழிய அழைப்பை கொடுத்திருக்கிறார்ல, உங்க கணவர் வந்து உங்ககிட்ட கர்த்தர் என்னை ஊழியத்திற்கு அழைத்திருக்கிறார் என்று உங்க கணவர் உங்களிடம் சொன்னால் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீர்கள்? ஒரு சிலரை பார்த்து எனக்கு நீ இதை செய்ய வேண்டாம் இதை செய்யன்னு சொன்னா எத்தனை பேர் செய்து கொண்டிருக்கிற அந்த காரியத்தை நிறுத்தி விட்டு கர்த்தருக்காக கர்த்தருடைய காரியத்தை செய்வதற்கு வருவீர்கள்? நீங்கள் யாரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் யாருக்கு முதலிடம் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள்? இன்னைக்கு உங்க இருதயத்தை பார்த்து, உங்க ஆத்துமாவை பார்த்து கர்த்தருடைய சமூகத்துல நின்று அதற்கு பதில் சொல்லுங்க. ஒருவேளை இல்லாண்டவரை நான் அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்குறேன், நான் அதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன்னு நீங்க சொன்னீங்கன்னா கர்த்தர் உங்களுடைய இருதயத்தை மறுரூபத்தின் இருதயமாய் அவர் மாற்றுவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் இருதயத்தை மாற்றுவதற்காகவே உங்களுக்காகவும் எனக்காகவும் அவள் சிலுவையில் அறையப்பட்ட தேவனா இருக்கிறார். கர்த்தர் உங்களிடம் அதை தான் கேட்கிறார். அறுப்பு மிகுதியா இருக்கு, வேலையாட்கள் குறைவா இருக்கு, என்னுடைய வேலையை செய்வதற்கு நீ வருவாயா? என்னுடைய காரியமாய் யார் போவான்? என்னுடைய காரியமாய் நான் யாரை அனுப்புவேன் என்று ஏசாயாவை பார்த்து கேட்ட தேவன் இன்றைக்கு நம்மளுடைய சபையில அவர் சிங்காசனத்தை விட்டு எழுந்து இன்றைக்கு அவருடைய கைகளிலே தம்முடைய குரட்டினை வைத்து நெருப்பு தழலை அவருடைய கைகளிலே வைத்துக் கொண்டு அநேகருடைய இருதயத்தை மாற்றுவதற்காக அவர் ஆயத்தமா இருக்கிறார். அவர் எதிர்பார்க்கிறது ஒரே ஒரு காரியம்தான், நான் செய்வேன் ஆண்டவரை என்னை அனுப்பும் என்கிற அந்த வாயினாலே சொல்கிற அந்த வாய் அறிக்கைக்காக கர்த்தர் ஏசாயாவை எதிர்பார்த்து நின்றது போல இன்றைக்கு கர்த்தர் நம்மளுடைய சபையை பார்த்து அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். யாரெல்லாம் கர்த்தரிடம் அந்த காரியத்தை சொல்கிறீர்களோ, என்னை அனுப்பும் ஆண்டவரே, உம்முடைய காரியமாய் நீர் என்னை அனுப்பும், உம்முடைய வேலைக்காய் என்னை அனுப்பும், உம்முடைய ராஜ்யத்தின் பணிக்காக என்னை அனுப்பும் என்று நீங்கள் அர்ப்பணிக்கிற வேளையிலே நீர் போதும் என்று அவருடைய பாதத்திலே நீங்கள் சரணடைகிற வேளையிலே கர்த்தர் ஏசாயாவுடைய நாவை தொட்ட தேவன் இன்றைக்கும் நம்முடைய சபையிலே அநேகருடைய இருதயத்தை தொடுவதற்காக அவருடைய கைகளிலே ஒரு பாத்திரத்தை ஏந்தி உங்களை அக்கினியாய் மாற்ற வேண்டும் என்பதற்காக, உங்களை அக்கினி ஜுவாலையாய் மாற்ற வேண்டும் என்பதற்காக உங்களை பார்க்கிறவர்கள் பேதுருவுடைய கேட்ட அதே கேள்வி, நான் என்ன செய்ய வேண்டும் என்று அநேகர் உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து உங்களிடத்தில் இருக்கிற அந்த அக்கினியை பார்த்து அநேகர் உன் பக்கமாய் திரும்பி நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் அவ்வளோ பெரிய அபிஷேகத்தை கர்த்தர் நம்மளுடைய சபையிலே ஊற்றுவதற்கு ஆயத்தமா இருக்கு. கர்த்தர் சொல்லுங்க, நீங்க போது ஆண்டவர், எனக்கு நீங்க எதை விட சொல்றீங்களோ நான் விட்டுறேன், இந்த வேலையை விட்டுறணுமா நான் விட்டுறேன் ஆண்டவரே. இந்த நாளா நான் சப்பனிடப்படாத பாதைகளை நான் நடந்து கொண்டிருக்கிறேன், என்ன செம்மையான பாதைகளில் என்னை கொண்டு வந்து நிறுத்தும் ஆண்டவரே. அநேகருக்கு கர்த்தர் சொப்பனங்களில் இந்த வேலையை செய்ய வேண்டும் என்று அநேகருக்கு கர்த்தர் காண்பித்திருக்கிறார். அநேகருக்கு அதை வசனங்களினாலே உறுதியும் செய்திருக்கிறார். இனி எந்த மட்டும் குந்தி குந்தி நடப்பீர்கள், இனி எந்த மட்டும் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடாமல், எந்த மட்டும் அவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படியாமல் போவீர்கள். கர்த்தர்ட்ட அறிக்கையிடுங்க ஒரு பொருத்தனையாய், ஆண்டவரே எனக்கு நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே, உம்முடைய சித்தம் மாத்திரம் போதும், அந்த சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு என்னை இன்றைக்கு என்னை நான் முழுவதுமாய் என்று ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. உங்களுடைய சத்தத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார், உங்களுடைய வாயின் அறிக்கையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, கொஞ்சம் உங்க சத்தத்தை உயர்த்தி இருதயத்தின் ஆழத்துல இருந்து உங்க பாவத்துல இருந்து எல்லாம் விடுதலையாகி, இது பாவம் செய்கிற காலம் அல்ல, இது படுத்துக்கொண்டு உங்களுடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கிற காலம் அல்ல, இன்றும் பிள்ளைகளுடைய தேவைக்காக ஓடுகிற காலம் அல்ல.
முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதை குறித்து அஞ்ஞானிகள் அதை தேடி போகிறார்கள். உங்களை நான் அஞ்ஞானிகளாக அழைக்கவில்லை, ஞானிகளாக உங்களை நான் அழைக்கவில்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு உங்களை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். அவைகளை பைத்தியமாக்கும்படிக்கு, பைத்தியமாயிருக்கிற உங்களையும் என்னையும் கர்த்தர் அவர் நம்மை அழைத்திருக்கிறார். உங்களையும் என்னையும் கர்த்தர் ஞானியாய் மாற்றுவதற்காக, உலகத்தில் இருக்கிற காரியம் எல்லாம் பைத்தியம் என்று காண்பிப்பதற்காக, அற்பமாய் இருக்கிற உங்களையும் என்னையும் கர்த்தர் தெரிந்து கொண்டு சிறியவனை புழுதியில் இருந்து தூக்கி, எளியவனை குப்பையில் இருந்து தூக்கி, அவரை பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்கிற உன்னதமுமான உயரமுமான தேவன் நம் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். அந்த தேவனை பார்த்து சொல்லுங்க, நீங்க போதும் ஆண்டவரே, நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே, நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே.
கர்த்தருடைய சத்தம் நின்று போயிருக்கு. அநேகர் அபிஷேகத்தை இழந்திருக்கீங்க. நான் அந்நிய பாஷை பேசுறத சொல்லல. கர்த்தருடைய சத்தம் பேசுவது அநேகருக்கு நின்றுருக்கு. கர்த்தர் வசனத்தின் மூலியமா பேசுவது ஒரு சிலருக்கு கர்த்தர் நிறுத்தி இருக்கிறார். உங்களுடைய சத்தம் உங்களிடம் பேசிக்கொண்டிருக்கு. நீங்க அதை கர்த்தருடைய சத்தம் என்று நம்பி ஓடிக்கொண்டிருக்கீங்க. அநேகர் உங்களுடைய இருதயத்திற்கு தக்கவாறே நீங்க வசனம் உங்களுடைய கண்களில வசனம் தென்படுது. அது கர்த்தர் பேசுற வசனம் இல்ல. கர்த்தர் அநேகருடைய காதுகளில பேசி கொண்டிருந்து நம் கீழ்ப்படியாமையின் நிமித்தமாய் கர்த்தர் இப்பொழுது அவருடைய சத்தத்தை அநேகருக்கு நிறுத்தி வைத்திருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் மறுபடியுமாய் உங்களிடம் பேச வேண்டும் என்று விரும்புகிறார். அநேகருக்கு கர்த்தர் தன்னுடைய வார்த்தையின் மூலமா பேச வேண்டும் என்று விரும்பி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே, நான் இருதயத்தின் சத்தத்தை நான் உம்முடைய சத்தமா நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அநேகர் அப்படிதான் ஓடிக்கொண்டிருக்கீங்க. கர்த்தர் என்னை இந்த வேலையை தான் செய்ய சொன்னாரன் என்று சொல்லி உங்களுக்கு தகுந்தவாறு அந்த வசனத்தை நீங்க மாற்றி கொண்டிருக்கீங்க. வசனத்தை உங்களுடைய வாழ்க்கைக்கு தக்கவாறு, உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒத்தவாறு நீங்க அதை மாற்றி கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு கர்த்தர் சொல்றா, வசனத்திற்கு தகுந்தவாறு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்க. வசனம் என்ன சொல்லுகிறதோ, கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ, பலிபீடத்திலிருந்து என்ன வார்த்தை வருகிறதோ, தேவதாசர்கள் மூலமா என்ன வார்த்தை உங்களுக்கு வருகிறதோ, அதன்படி உங்களுடைய வாழ்க்கையை ஸ்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். அதன்படி உங்களுடைய வாழ்க்கையை செப்பனிடுங்கள். அநேகருடைய காதுகளில ஒழித்துக் கொண்டிருக்கிறது உங்களுடைய சத்தமே. அநேகருடைய கண்களிலே வசனம் தெரிகிறது. உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒத்தவாறே அந்த வசனம் தெரிகிறது. இன்றைக்கு கர்த்தரிடத்துல ஒப்புரவாகி கர்த்தர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே, வசனத்திற்கு தகுந்தவாறு என்னுடைய வாழ்க்கையை நான் மாத்திக்கிறேன். உம்முடைய ஆண்டவரே, வேதத்தின்படி என்னுடைய வாழ்க்கையை நான் மாத்திக்கிறேன். ஆண்டவரே, இப்ப சொல்லுங்க, நேசிப்பே 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 இயேசுவே, நேசிப்பே 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 இயேசுவே. நன்மையோ தீமையோ, அர்ப்பணித்தவர்களா முழு இருதயத்தோடு, முழு உள்ளத்தோடு இயேசுவை. வெற்றியோ தோல்வியோ, நிந்தையோ புகழ்ச்சியோ, எல்லா துதி கன மகிமை நமக்கே செலுத்தும்.